ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, யாரை காப்பாற்ற போய் கடைசியில் எங்க மாட்டிருக்கிறார் அப்படின்னு நேற்று தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்தோம். இப்படியாக அந்த வேதாளத்தில் தன்னை சிறை கூடத்தில் அடைத்து போட்டான் அந்த ஷம்ஷ் மன்னன் அப்படின்னு நேற்று நான் பார்த்தோம். இப்படியாக சில நாட்களில் ஆத்திமியம் 2 வீரரையும் அந்த பாதாள குகையிலிருந்து விடுவித்துக் கொண்டு பிறகு அந்த பாதுஷாவின் முன் வந்துவிட்டார்கள். யாரு? ஷம்ஷாவினுடைய ஆட்கள். ஆத்திமை கண்ட பாதுஷாவினுடைய உள்ளத்தில் அளவு கடந்த மகிழ்ச்சி பொங்கியது. அவரை தன்னுடன் அமர வைத்துக் கொண்டு விருந்து உண்ண ஏற்பாடு செய்தான் அந்த பாதுஷா. இன்பகரமான விருந்து முடிந்ததும் சிறையில் இருக்கக்கூடிய அந்த வேதாள தலைவன் இழுத்து வர செய்து அவனை தீயில் இடும்படி கட்டளையிட்டான் அந்த மோகினி மன்னன். வேதாள தலைவன் இந்த தண்டனையை கேள்வியுற்று சுல்தானிடம் வந்து, இது என்ன பாதுஷா, அநியாயமாக இருக்கிறதே, நீங்கள் எனக்கு அளித்த அந்த வாக்குறுதியும் அந்த சுலைமான் பெரியார் பேரில் செய்து தந்த சத்திமி என்ன ஆயிற்று என்று ஆத்திரத்தோடும் மனவேதனையோடும் கேட்டான். அதை கேட்ட பாதுஷா சாவதானமாக பதிலளித்தான். நீ செய்த கொடுமையை விட நான் அப்படி ஒன்று செய்து விடவில்லையே. சுலைமான் பெரியாருக்கு வாக்களித்த உறுதிமொழியை மறந்து நீ எவ்வளவு அக்கிரமான காரியத்தை செய்து விட்டாய். உன்னையோ உன் பரிவாரங்களையோ உயிரோடு விட்டால் மேலும் மேலும் இப்படிப்பட்ட அந்த அக்கிரமங்களை செய்து கொண்டுதான் இருப்பாய். அதனால் உன்னையும் உன்னுடைய கூட்டாத்தர் அத்தனை பேரையும் தீயிலிட்டு பொசுக்க போகிறேன். அப்பொழுதுதான் என் மனம் சாந்தி அடையும் என கூறி ஷம்ஷ், அதாவது அந்த பாதுஷா தன்னுடைய சேவகர்களுக்கு ஆணையிட்டான். அதன்படியே வேதாள தலைவனை அந்த தீயில் இட்டதோடு அவனுடைய பிரேதமும் முழுவதையும் தீக்கரையாக்கி அவன் வர்க்கமே பூண்டொற்று போகும்படி செய்தான். இந்த பணி முடிந்ததும் ஆத்தினுடைய கோரிக்கை இணங்க அவரை வழி அனுப்பி வைக்க ஆயத்தமான ஷம்ஸ் சுல்தான் திடமான வாலிப ஆட்கள் சிலர் அழைத்து ஆத்திமை அந்த பர்ஜக் தீவு வரை கொண்டு சென்று விட்டு வருமாறு பணித்தான். பழையபடி தங்க ஆசனத்தில் ஆத்திமை அமர வைத்து அதை மோகினி படை வீரர் சுமந்து கொண்டு ஆகாயத்தில் பறந்தார்கள். இரவும் பகலுமாக அந்த வான மண்டலத்தில் பறந்து சென்றவர்களுக்கு ஆகாயத்தின் மீது எண்ணம் செல்லவே இந்த முறை ஆபத்தில்லாத இடமாக பார்த்து ஆத்திமை இறக்கிவிட்டு பசியாறி பிறகு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார்கள். ஒரு நாள் மலை சிகரம் ஒன்றை கண்டு அங்கு இறங்கினார் மோகினி வீரர்கள். அது மோகினி ஜாதியினர் வசிக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தினுடைய பெயர் தூமான். அதன் இளவரசனானவன் மிகுந்த அழகுள்ளவன். அவன் எப்படியோ அந்த பர்ஜக் இளவரசனுடைய அந்த பெண்ணின் அழகை பற்றி கேள்விப்பட்டு அவள் பேரில் மையல் கொண்டு விட்டான். ஆனால் அவன் எண்ணம் கைகூடாமல் போகவே இப்பொழுது தன்னந்தனிமையான ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு சப்தம் போட்டு புலம்பிக் கொண்டிருந்தான். அந்த புலம்பலை ஆத்திம் கேட்டு அந்த திக்கை நோக்கியே சென்றார். கருப்பாறை ஒன்றின் மீது கண்ணீரும் கம்பளையுமாக காட்சியளித்த அந்த இளவரசன் ஆத்திமை கண்டதும் ஒரு கணம் மலைத்து போய் நின்று விட்டார். அந்த வாலிபன் பேரெழில் படைத்தவனாக காணப்பட்டதோடு வயதில் மிகவும் இளமையாக தோற்றம் அளித்தான். இந்த வயதில் இவனுக்கு உற்ற துன்பம்தான் என்ன? கண்ணீர் விட்டு கதறி எழக்கூடிய அளவுக்கு இவனுக்கு ஏற்பட்ட கவலை எதுவாக இருக்கும்? இப்படியெல்லாம் ஆத்திம் எண்ணி மனம் வருந்தினார். அவன் அழுகைக்கு காரணம் என்ன என்பதை பற்றியும் நோக்கத்தில் ஆத்திம் அந்த வாலிபனை பரிவோடு நோக்கி, வாலிபனே, நீ யார்? உன் கண்ணீருக்கும் கதறலுக்கும் காரணம் என்ன அப்படின்னு வினவினார். தலையை தாழ்த்தி போட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த வாலிபன் தன் தலையை உயர்த்தி இப்படியாக தலை தாழ்த்தி போட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த அந்த வாலிபன் தன் தலையை உயர்த்தி ஆத்திமை ஏறெடுத்து பார்த்தான். வழிந்தோடு கண்ணீரை துடைத்துக் கொண்டு, என் கவலை கிடக்கட்டும், முதலில் நீங்கள் யார்? எதற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள்?
அதை முதலில் சொல்லுங்கள் அப்படின்னு வருந்த தோய்ந்த குரலில் கேட்டான் அந்த வாலிபன். ஆண்டவனுடைய ஆணைப்படி நான் இங்கெல்லாம் வந்த அலைய வேண்டியிருக்கிறது என்று கடமையுணர்ச்சியில் கூறினார் ஆத்திம். சரி போகட்டும். இப்படி நீங்கள் சுற்றி அலைவதற்கு ஏதேனும் காரணம் அல்லது நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம். நோக்கமும் காரணம் இல்லாமில்லை என்று ஆமோதித்த ஆத்திம், கோழி முட்டை அளவுள்ள முத்தை தேடி புறப்பட்டேன். அந்த முத்து இங்கே பர்ஜக் தீவு இளவரசனிடம் இருக்கிறதாம். அதை கேள்விப்பட்டுத்தான் அந்த தீவை தேடி செல்கிறேன். அந்த தீவினுடைய பாதுஷா ஏதோ நிபந்தனை விதித்திருக்கிறானாம். அந்த முத்து பிறந்த விதத்தை விவரமாக விளக்கி சொல்பவனுக்கு அந்த முத்தையும் அவன் புத்தி அறிவியும் தருவானாம். அதாவது அவர் மகள புத்திரி. அந்த பாதுஷா விதிக்கக்கூடிய அந்த நிபந்தனையை இதுகார ஒருவரும் நிறைவேற்றவில்லையாம். அந்த பாதுஷாவை காணவே நான் செல்லுகிறேன் என்று கூறி முடித்தார். அவர் கூறியவற்றை கேட்ட அந்த வாலிபன் கடகடவென்று சிரித்தான். நினைத்ததை சாதிக்கக்கூடிய மோகினி ஜாதி வம்சத்தில் உதித்த என் போன்றவர்களாலேயே அந்த முத்தினுடைய விருந்தாந்தத்தை கூற முடியாமல் தவிக்கிறோம் என்றால், சாதாரண மனித ஜாதியில் வந்த உங்களால் அதன் ரகசியத்தை எவ்வாறு காண முடியும் என்று கேலியாக கூறிவிட்டு மீண்டும் நகைத்தான் அந்த வாலிபன். அதற்காக ஆத்திம் கோபித்துக் கொள்ளவில்லை. ஆண்டவனை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அவர் பேரில் பாரத்தை போட்டு என் காரியத்தை நாடி செல்லுகிறேன். அவன் ஆணைப்படி எதுவும் நடக்கும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு உண்டு என்று பொறுமையாக சொன்னார். பிறகு அந்த அழகு வாய்ந்த வாலிபனை நோக்கி ஆத்திம், வாலிபனே, என்னை பற்றி விசாரித்து கிடக்கட்டும். உன்னுடைய மனக்கவலை நான் தான் அந்த முழு விவரத்தை சொல்லுவேன். ஒருவருடைய மனக்கவலை மற்றவரிடம் சொல்வதால் அவருடைய மனசுமை பாதிக்கு மேல் குறைந்து போகிறது. உன் மனக்குறை என்னிடம் சொல். ஆகவே நீ ஏன் இந்த தனிமையான இடத்தில் ஏகாந்தமாக உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறுகிறாய் என்று மீண்டும் அன்புடனும் ஆதரவுடன் கேட்டார் ஆத்திம் அந்த வாலிபனிடம். அதற்கு அந்த வாலிபன் சொன்னான் இப்படி, நானும் உங்களைப் போலத்தான் பர்ஜக் தீவினை ஆளக்கூடிய அந்த இளைய பாதுஷாவுடைய அந்த மகள் மேல் நான் அன்பு வைத்து விட்டேன். அதற்காக என் வாழ்நாளிலே வீணாளாக்கி கொண்டிருக்கின்றேன். அவளுடைய பேரழிலை பற்றி ஒரு நாள் எங்கள் அரண்மனையில் சிலர் பிரமாதமாக புகழ்ந்து பேசிக் கொண்டதை கேள்வியுற்றேன். அது முதல் அந்த எழிலரசை மணக்க வேண்டும் என்ற நாட்டை என்னுடைய உள்ளத்தில் வேரூன்றி விட்டது. உடனே நான் அந்த பர்ஜக் அந்த பாதுஷாவுடைய அரண்மனைக்கு சென்றேன். இளைய பாதுஷாவை சந்தித்தேன். விஷயத்தை அவனிடம் விளக்கி சொன்னேன். அவனுடைய மகள் மீது நான் கொண்டுள்ள அந்த அழியா காதலையும் அந்த தீராத அந்த மையலையும் அவனுக்கு எடுத்துரைத்தேன். அவனுக்கு என் காதலை பற்றி என்ன தெரிய போகிறது? ஒரு முத்தை எடுத்து என்னிடம் காட்டி இந்த முத்தினுடைய சவிஸ்தாரத்தை கூறு என்று கேட்டான். இப்படி ஒரு கேள்வியை கேட்கப் போகிறான் என்று முன்கூட்டி எனக்கு ஒன்று தெரியாததால் திருத்தரவென விழித்தேன். உடனே என்னை வெளியேறும்படி உத்தரவிட்டான் அந்த சுல்தான். வெட்கம் என் உடலை பிடுங்கி தின்றது. குனிந்த தலை நிமிராமல் அங்கிருந்து வெளியேறிவிட்டேன். அப்படி நான் வெளியேறும்போது தற்செயலாக அந்த உப்பரிகையின் மீது நின்றிருந்த அந்த அரசியலங்குமாரியை நான் பார்க்க நேர்ந்தது. வானத்திலே தோன்றும் வண்ண ஜாலங்கள் அத்தனையும் அந்த வனிதமானியினுடைய முகத்தில் கண்டேன். மேக மண்டலத்திலே மறைந்து மறைந்து செல்லுமே அந்த பூர்ண சந்திரன், அந்த முழுமதியே அந்த உப்பரிகையின் மீது நிற்கிறதா என்று கூட இப்படியாக அந்த உப்பரிகையின் மீது நிற்கிறதா என்று கூட எண்ணி நான் ஏமாந்து போனேன். ஒரு கணம் நான் என்னையே மறந்து நின்றேன். அந்த கூரிய வாளை போன்ற அவளது புருவங்களிடையே அம்பை போன்றிருந்த அந்த கரிய விழிகள் என்னுடைய உள்ளத்தை துளைத்து சென்ற காதல் விதையை தூவிவிட்டது. அன்று முதல் அவள் பால் காதல் பித்து கொண்டு கதிகலங்களானேன். ஊன் மறந்தேன், உறக்கத்தை துறந்தேன், விழிகளிலே கண்ணீரும் உள்ளத்தில தீராத நோயும் கொண்டேன். நாட்டை விட்டு காட்டுக்கு வந்தேன்.
ஏனென்றால் நாட்டிலே நடமாடக்கூடிய எந்த நங்கையரை பார்த்தாலும் என் மனம் கவர்ந்த அந்த மனோகரியினுடைய திருவுருவம் காண்பது போலதான் இருக்கும். அப்பொழுது என் மனம் பட்ட பாடு எனக்கு அல்லவா தெரியும். அதனால்தான் நாட்டிலே கிடந்து நலிவுற்று திரிவதைக் காட்டிலும் இந்த ஏகாந்தமான இடமே மேல் என்றெண்ணி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன். என் உயிரை அவளிடம் பறிகொடுத்த பிறகு நான் ஏன் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனோ, சாவே நீ வா என்று மரணத்தை என் மனமார வரவேற்றும்படி நான் காலங்கழித்து வருகிறேன் இப்பொழுது. இப்படியாக அந்த கூறிய வாலிபன் அவருடைய கண்களின்று நீர் தாரை தாரையாக வழிந்து தரையிலே விழுந்தோடியது. அவனுடைய பரிதாபமிக்க நிலையை கண்ட ஆத்திம் மிக மிக வருந்தினார். அவர் மனம் ஏதோதோ எண்ணி துயருற்றது. கதிகலங்கி கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த வாலிபனுக்கு ஆறுதலும் தேறுதலும் அளிக்க எண்ணியவராய் ஆத்திம் அவனை நோக்கி, வாலிபனே வருந்தாதே, அந்த பர்ஜக் தீவுக்குத்தான் நானும் சென்று கொண்டிருக்கிறேன். அநேகமாக அந்த பாதுஷா கூறக்கூடிய நிபந்தனையில் நான் வெற்றி பெற முடியும் என்று கருதுகிறேன். அப்படி நான் வெற்றி பெற்றால் அந்த பெண்ணழகி உனக்கும் முத்து எனக்குமாக பங்கிட்டுக் கொள்வோம் அப்படி என்று கூறி அந்த வாலிபனுக்கு உறுதியளித்ததோடு ஆறுதலும் சொன்னார். ஆறுதல் பெற்ற அழகு வாலிபன் ஆத்திமை நோக்கி, உங்கள் தாராள மனப்பான்மை என்னமோ பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் நிபந்தனையில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் சந்தேகத்துக்குரிய விஷயமாக அப்படி என்று சந்தேக தொனிக்கக்கூடிய குரலில் அந்த வாலிபன் சொன்னான். அதை கேட்ட ஆத்திம் அந்த வாலிபனுக்கு தன்னுடைய வெற்றியின் பேரில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவனை நோக்கி, வாலிபனே வெற்றி பெறுவேனா அன்றி தோல்வியேதான் அடைய போகிறனா என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் நிறைந்து கிடப்பதால் தான் நீ என்னை சந்தேகிக்கிறாய். வேண்டுமானால் என்னுடன் நீ வா, இருவருமாக சேர்ந்தே செல்வோம் என்று சொன்னபடி அந்த வாலிபனை தம்முடன் வற்புறுத்தி அங்கே கூப்பிட்டு கொண்டு போனார். பார்ப்போம் நாளைக்கு அங்க என்ன செய்ய போகிறார். அந்த முத்தை கண்டுபிடித்தாரா அந்த பர்ஜக் என்ற நாட்டில்? பார்ப்போம். இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்ப்போமா? அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, யாரை காப்பாற்ற போய் கடைசியில் எங்க மாட்டிருக்கிறார் அப்படின்னு நேற்று தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்தோம். இப்படியாக அந்த வேதாளத்தில் தன்னை சிறை கூடத்தில் அடைத்து போட்டான் அந்த ஷம்ஷ் மன்னன் அப்படின்னு நேற்று நான் பார்த்தோம். இப்படியாக சில நாட்களில் ஆத்திமியம் 2 வீரரையும் அந்த பாதாள குகையிலிருந்து விடுவித்துக் கொண்டு பிறகு அந்த பாதுஷாவின் முன் வந்துவிட்டார்கள். யாரு? ஷம்ஷாவினுடைய ஆட்கள். ஆத்திமை கண்ட பாதுஷாவினுடைய உள்ளத்தில் அளவு கடந்த மகிழ்ச்சி பொங்கியது.